ராமனை வர்ணிக்கும் பொழுது, சுவாமியை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னு கேட்டால், கைவண்ணம் தாமரை, கண்ணிணையும் அரவிந்தம், வாய் கமலம் போலும், அடி இரண்டும் அகுதே அப்படின்னு அர்த்தம். அந்த திருவடியும் அதே தான். அப்போ கைத்தாமரை, கண் தாமரை, திருமுகத்தாமரை, திரு அதரத்தாமரை, அதே மாதிரி திருவடிகள் தாமரை அப்படின்னு வர்ணிக்கிறார். ஏன் கம்மன் பேசுகிறாரே, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே யாருக்கும் செப்புறம் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ராமனுடைய முகம் எப்படி இருந்தது? அன்று அலர்ந்த தாமரையை வென்றதாக ராமனுடைய திருமுக மண்டலம் விளங்கியது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாமரை புஷ்பம் அர்ச்சிக்க தகுந்த புஷ்பம் தாமரை புஷ்பம் தானே, உயர்ந்த புஷ்பம் தாமரை புஷ்பம் தானே. எத்தனையோ புராண இதிகாசங்களில் 108 தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணி அவர் உயர்ந்த பதவியெல்லாம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறோம் போலியோ. அந்த மாதிரி தாமரையை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணால் என்ன தப்பு? ராமனுடைய திருமேனியே ஒரு தாமரை தான்.